வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 16வது நிதி ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அரவிந்த் பனகாரியா. 16வது நிதி ஆணையத்தினை மத்திய அரசானது அமைத்துள்ளது. இந்த ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆணையமானது பார்த்தீங்கன்னா வெள்ளம், வறட்சி போன்ற பேரிடர் மேலாண்மைக்கான நிதி ஒதுக்கீடுகளை மறு ஆய்வு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரவிந்த் பனகாரியா அவர் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக பணியாற்றியிருக்காரு. தற்போது இவர் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இந்திய பொருளாதார அரசியல் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த ஆணையத்தின் செயலாளராக ரித்விக் ரஞ்சன் பாண்டே அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. தற்போது இவர் நிதி அமைச்சகத்தில் வருவாய்த்துறை இணை செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிதி ஆணையத்தினை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தின் 280 பிரிவு 1 படி கூறப்பட்டுள்ள மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே வருவாயை பகிர்ந்தளிக்க பரிந்துரை அளிப்பது தொடர்பாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசானது இந்த நிதி ஆணையத்தினை அமைக்கிறது. கடைசியாக அமைக்கப்பட்டுள்ள 15வது நிதி ஆணையத்தின் அறிக்கையின் கீழ் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையேயான வரி பகிர்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 15வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா NK சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதல் முறையாக தீயணைப்பு துறையில் இருந்து IAS அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, N பிரியா ரவிச்சந்திரன். தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் பணியாற்றும் பெண் அதிகாரியான N பிரியா ரவிச்சந்திரன். இவங்க மாநில அரசு அல்லாத சிவில் சர்வீஸ் ஒதுக்கீட்டில் இருந்து IAS ஆக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது தீயணைப்பு துறையில் இருந்து ஒருவர் IAS அதிகாரியாக தேர்வாகி இருப்பது இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்ம சாதனங்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள வலைதளம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சைபர் ஸ்வச்தா கேந்திரா. எண்ம இந்தியா முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பொதுமக்களுடைய எண்ம சாதனங்களின் இணைய பாதுகாப்புக்கு சைபர் ஸ்வச்தா கேந்திரா அப்படிங்கிற வலைதளத்தை மத்திய அரசானது அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வலைதளமானது மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இந்திய கணினி அவசர நிலை உதவிக்குழு அமைப்பானது நிர்வகிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளியில் உள்ள கருந்துளை நியூட்ரான் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்கான எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, BSLV C-58. விண்வெளியில் உள்ள கருந்துளை நியூட்ரான் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்காக எக்ஸ்போசாட் என்னும் அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோவானது வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோளானது பார்த்தீங்கன்னா BSLV C-58 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஜனவரி 1ஆம் தேதி காலை 9:10 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் இதனுடைய எடையானது பார்த்தீங்கன்னா மொத்தம் 469 கிலோ எடை கொண்டுள்ளது. இதனுடைய ஆயுட்காலமானது 5 ஆண்டுகள். மேலும் இது பூமியில் இருந்து சுமார் 650 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்ட ஆய்வுகளானது செய்யப்பட உள்ளன. இதற்காக எக்ஸ்பெக்ட் மற்றும் போலிக்ஸ் என்ற 2 சாதனங்களானது பொருத்தப்பட்டுள்ளது. இது விண்வெளியில் பரவும் எக்ஸ் கதிர்களின் துருவ முனைப்பு அளவு மற்றும் கோணத்தை அளவிடுதல், நியூட்ரான் நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய கதிர் இயக்கம், கருந்துளை வாயுக்களின் நெபுலா உள்பட பல்வேறு அம்சங்களை ஆராயும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கும் 5வது போட்டியாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குகேஷ். கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு இந்தியாவில் இருந்து 5வது போட்டியாளராக தமிழகத்தின் டி குகேஷ் அவர்கள் தகுதி பெற்றிருக்காங்க. இவர் கேண்டிடேட்ஸ் போட்டியின் ஆடவர் பிரிவுக்கு தகுதி பெற்ற 3வது இந்தியர் ஆவார்.
இவருக்கு முன்பு வந்து தமிழகத்தின் ஆர் பிரக்யானந்தா, மகாராஷ்டிரத்தின் விதித் குஜராத்தி ஆகியோர் வந்து அந்த போட்டிக்கு இடம் பிடித்திருந்தாங்க. இதுல கேண்டிடேட் செஸ் மகளிர் பிரிவுக்கு இந்தியாவில் இருந்து தமிழகத்தின் ஆர் வைஷாலி, ஆந்திர பிரதேசத்தின் கோனேரு ஹம்பி ஆகியோர் வந்து தகுதி பெற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 1. ஜனவரி 1 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்க தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அதாவது டிஆர்டிஓ டே. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பானது பார்த்தீங்கன்னா 1958 தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய தலைமையிடமானது புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இதனுடைய தலைவராக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி காமத். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய குடும்ப தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.